ஹாய் ஆர்மிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரி பார்க்க போறோம். அது வீடியோ வெர்ஷன்ல. இன்னைக்கு நம்ம ஜின்க்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஜின். லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பெஷல் வீடியோ நம்ம ஜின்காக. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாம் ஜின் கியூட் லவ் எமோஷனல் ஸ்டோரி. ஆர்மிஸ் வாங்க நம்ம நாம்ஜின் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். என்னோட நேம் கிம் சுக்ஜின். நான் ரொம்ப கியூட். என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம். ஆமா, என்னை பார்த்து நான் ரொம்பவே பணக்காரன். எனக்கு இதுலலாம் விருப்பம் இல்லை. எனக்கு கேப்பபிள் ஆகணும். அது என்னோட முயற்சியில. ஹாய், என்னோட நேம் கிம் நாம்ஜுன். நான் மாஃபியா. எனக்கு ட்ராவலிங்னா ரொம்ப பிடிக்கும். நான் சியோலில் இருந்து பூசானுக்கு வந்த வேலை முடிஞ்சுது. இப்போது சியோல் என்னோட பிளேஸ்க்கு போய்கிட்டு இருக்கேன். என்னோட லவ்வை நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். அப்பாடி, ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு முடிக்க வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. ஸோ வெளியே போகணும். நாளைக்கு மழையா? இந்த மழை எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. போட வேண்டியவனா போட்டாச்சு. இனிமேல் வீட்டுக்கு போக வேண்டியது தான். யார் அது இந்த மலையில் கான்செர்ட் பண்ணிட்டு இருக்கிறது? ஆர்மிஸ், இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். சின்ன சின்ன மலை துளிகள் சேர்த்து வைப்பேனோ, பின்னழொழியில் நூல் எடுத்து கோர்த்து வைப்பேனோ, மலை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம், ஒரு கருப்பு கொடி காட்டி யாரும் கொடை பிடிக்க வேண்டாம், இது தேவதையின் பரிசு யாரும் திரும்பிக் கொள்ள வேண்டாம், நெடும் சாலையிலே நனைய ஒருவர் சம்மதமும் வேண்டாம். ஒரு வழியா நீ கான்செர்ட் முடிஞ்சிச்சு. நம்மளோட ரூம்ல போய் ஸ்டே பண்ணுவோம். யாரு? உங்களை நான் கான்சர்ட்டில் பார்த்தேனே. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? அது நீங்கள் பாடின சாங் நல்லா இருந்தது. ஓ, தேங்க்ஸ். அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்னோட நேம் ஆரம். நீங்கள் தானே கேம் சக்ஜின்? ஆமாம். உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா? நான் ஆரம். அன்னைக்கு நீங்கள் என் கான்சர்ட்டில் இருந்தீங்க, ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி ஹோட்டல் கூட வந்தீங்களே ஆரம். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? எனக்கு இங்கே யாரையும் தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் வெளியே போக போகிறேன். நாளைக்கு என் கூட டின்னர் வரீங்களா? கண்டிப்பாக. ஹாய் ஆரம், நீங்கள் வருவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க. தேங்க்ஸ். இந்த சைடு ஒர்க் விஷயமா வந்தேன்னா நீங்கள் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் வந்தேன். எனக்கு ஏன் திடீர்னு ஆரம் ஞாபகம் வருது? பேசாமல் கால் பண்ணுவோமா? மெசேஜ் பண்ணுவோம். ஃப்ரீயாக இருந்தால் அவனே திருப்பி மெசேஜ் பண்ணுவான். ஹாய் ஆரம். என்ன திடீர்னு ஜின்னு மெசேஜ் போட்டிருக்கான்? சொல்லு ஜின். நீ ஃப்ரீனா நம்ம மீட் பண்ணலாமா? நான் எங்கே வரணும்னு சொல்லு, நானே வரேன். பேஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு வா. ஓகே, வரேன். ஆரம், நான் வந்துட்டேன். என்ன ஜின், என்ன வர சொல்லியிருந்த? அது சும்மா தான். எனக்கு ஒரு ஆப் பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால தான் நான் வர சொன்னேன். சரி, இந்தா என்கிட்ட இருந்து இந்த பால் வாங்க. எனக்கு அவ்வளவா விளையாட வராது. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ என்ன தோக்கடிச்சிருவ. இப்படிதான் போடணும், நல்லா பார்த்துக்கோ. ஓகே. இந்தா, இப்போ இது உன்னோட டர்ன். இப்போ போடுறேன் பாரு. கரெக்டாக போயிடு. அப்படி போட்டுட்டேன். இப்போ சொல்லு, உனக்கு என்கிட்ட என்ன சொல்லணும்? இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. என் மனசு கேட்க மாட்டேங்குது. உன்கிட்ட நான் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன். எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு. என் பக்கத்தில் வா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நான் கான்சர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, அப்போ நீ ரெயினில் ஒரு கொடையில் வந்த. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த மலையில் அவ்வளோ க்ரௌட்லேயும் நீ மட்டும் எனக்கு ஸ்பெஷலாக தெரிஞ்ச. எவ்வளோ இருந்துன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நீ என் ஹோட்டலுக்கு வந்த. எனக்கு உன் கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் ஸ்பெஷலாக தெரியுது. ஸோ அதான், ஐ லவ் யூ. உண்மையை சொல்லணும்னா உன் கூட இருந்த ஒவ்வொரு நாளுமே எனக்கும் ஸ்பெஷல் தான். நீ பார்க்காதப்போ நானும் உன்னை பார்ப்பேன். நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் ரசிப்பேன். உன்னை பார்க்குறப்பெல்லாம் என்னை அறியாமையே நானே சிரிப்பேன். என் பக்கத்தில் வா. உண்மையை சொல்லணும்னா நானும் உன்னை லவ் பண்ணுறேன். அண்ட் தென் ஃபைனலாக நாங்கள் 2 பேரும் ஒவ்வொரு நாளும் அடிக்கடி, அதாவது நிறைய டைம் மீட் பண்ணிக்க ஆரம்பித்தோம். எங்களோட லவ்வை நாங்களே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தோம். என்ன சொல்லப்போனால் ரொம்பவே க்ளோஸ் ஆனோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நானே அவனை ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணேன். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்பவே ப்ரீஷியஸான மூமெண்ட். அதுக்கப்புறம் அவன் எனக்கு நிறைய சொல்லி கொடுப்பான். அதை விட நிறைய சப்போர்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் நானும் ஜின்னும் ரொம்ப ஹாப்பியாக எங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணோம்.
இன்னும் சொல்லப்போனால் யாரும் இருக்க முடியாத அளவுக்கு நாங்கள் ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் எல்லார் லைஃப்லேயும் எப்போவுமே ஹாப்பி மூமெண்ட்ஸ் மட்டும் இருக்காதுல்ல. அதே மாதிரி தான் என் லைஃப்லேயும் வரக்கூடாத ஒரு நாள் வந்துச்சு. ஜின்னை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன், ரொம்ப அலைஞ்சிட்டு இருந்தேன். அவனை கண்டே பிடிக்க முடியல. தப்பு பண்ணிட்டேன். என்னை நினச்சா எனக்கே கோவம் வருது. நான் எதுக்குமே பயந்ததில்லை, ஆனால் அவன் விஷயத்தில் என்னால் முடியல. ஃபைனலாக அவனை கண்டுபிடிச்சேன். பட் நான் மாஃபியான்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ அவன் என்னை பார்த்த பார்வை அப்படி இருந்துச்சு. அங்கே நடந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அவன் மயங்கி விழுந்துட்டான். நான் எவ்வளவோ எழுப்ப ட்ரை பண்ணேன், அவன் எந்திரிக்கவே இல்லை. ஃபைனலாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக குணமானான். அவன் பக்கத்தில் தான் நான் இருந்தேன். ஒரு வழியாக அவன் கண்ணு முழிச்சிட்டான். ஆனால் அவன் கண்ணு முழிச்சு பார்க்குறப்போ நான் யாரோன்ற மாதிரி பார்த்தான். பழைய விஷயம் எல்லாமே அவன் மறந்துட்டான். அவங்க அப்பா வந்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டாரு. என்னால் அவன் பக்கத்தில் போக முடியல. ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் நான் தானே. அந்த வலி எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. திருப்பி அவன் என்கிட்ட வந்துட மாட்டானா அப்படின்ற மாதிரி. அவன் இல்லாத அந்த வாழ்க்கை எனக்கு ஆழ்கடலில் மூழ்கின மாதிரி இருந்தது. கனவுல கூட அவன் கூட அந்த ஞாபகம் மட்டும்தான் இருக்குது. என்னால் முடியல. நான் இன்னுமே அவனை மறைக்கலை. அன்றைக்கி நாங்கள் இருந்து வந்ததுக்கு காரணம் அவன் மாஃபியா. அது மட்டும் இல்லாமல் அவனுங்க என்னை பிடிச்சி அப்படி அடித்தானுங்க. ஒன்று நினைக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன உள்ள ரொம்ப வலி தெரியுமா. இன்னும் அப்படி தான் இருக்குது. இதுக்கு மேலே என்னால் என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உன்னை தேடி வரேன், இப்போவே வரேன். இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். இனிமே நான் உன் கூட தான் இருக்க போகிறேன். அதனால் இவ்வளோ நாளாக நான் அனுபவிச்சுட்டு இருந்த வலி போதும். இதுக்கு மேலேயும் கஷ்டப்பட விரும்பலை. நீயும் என்ன நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன்னு தெரியும். ஸோ உனக்காக நான் உன்னை தேடி வரேன். ஆரம், என்னை மறந்துடாத. நான் மறக்கவும் விட மாட்டேன். ஆள் வந்துட்டாங்களா? ஜின், நீயா? ரொம்ப நாள் ஆச்சுல நாம்ஜுனா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஃபஸ்ட் டைம் உன்னை பார்க்குறப்ப கூப்பிடுவேன்ல, அப்போ வந்து அதே மாதிரியே வந்த. நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ இன்னுமே என்னை மறக்கலைன்னு. நாம்ஜுனா, என்னை மன்னிச்சிரு. ஐ லவ் யூ. நான் இன்னுமே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நான் இன்னுமே உன்னை மறக்கவே இல்லை. நாம்ஜுனா, ஐ லவ் யூ. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? உன் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஜின். ஐ லவ் யூ. லவ் யூ டூ ஆரம். ஆர்மிஸ், வெயிட் பண்ணுங்க. எங்கே போகிறீங்க? ஆர்மிஸ், இன்னைக்கு நம்ம கியூட்டிப்போ WWH நம்ம செல்லக்குட்டி ஜின்னுக்கு பர்த்டே. நம்ம ஃபேமிலியோட நாட்டி பாய். இன்னும் சொல்ல போனால் இப்போலேருந்து நம்ம ஜின்னுக்கு 32 வயசு ஆகிடுச்சு. பட் இன்னுமே அவரோட குழந்தைத்தனம் மாறவே இல்லை. என்றைக்குமே மாறவும் கூடாது. இதே சந்தோஷத்தோட, இதே சைல்டிஷோட நம்ம ஜின் எப்பொழுதும் இருக்கணும். அவர் எதுக்காகவுமே கண் கலங்கக்கூடாது. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே ஜின். லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும். உங்கள் விஷ் கண்டிப்பாக நிறைவேறும்.